விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். துலாம் ராசிக்காரங்களுக்கு ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. சந்திரனை தவிர பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. சந்திரன் 10, 11, 12 ராசியில வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த வாரத்தினுடைய சிறப்பு அம்சமே உங்களுடைய ராசிநாதன் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துல அவர் மறைவாருங்க. ஆமாங்க, மறைஞ்சாலும் அவர் குருவினுடைய தொடர்புகள்ல சந்திரனுடைய அதியோகத்துல தான் வாரத்தினுடைய பெரும்பகுதி நாட்கள் இருக்கிறாரு. அப்ப என்ன முயற்சிகள் பெரிய அளவுல கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் பாவகம் வலுத்திருக்கு. 3ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல எதிர்ப்புகள் எதிரிகள் காணாம போகக்கூடிய அமைப்பு. வேலை இடத்துல உங்களை மட்டுமே ஒருத்தர் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாருல, அவர் ஜனவரி வந்ததுல இருந்து அப்படியே காணாம இருப்பாரு. இந்த விஷயத்தை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். எதிரிகள் இல்லாமல் காணாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கான அந்தஸ்து அமைப்புகள் உயரக்கூடிய அமைப்பு. உங்களுக்கான நீங்க உழைச்ச உழைப்புக்கு லாபம் கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லுவோம். குறிப்பாக தொழில் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல ஒரு சிலர் கவிதை கட்டுரை மாதிரியான சினிமா சோசியல் மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்துல பெரிய அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விருது அமைப்புகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் வருதுங்க, எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன ஒரு பங்கு கொடுத்திருக்காங்கன்ற மாதிரியான உங்களுடைய எதிர்காலத்துக்கு அச்சாரம் இடக்கூடிய ஒரு புதிய ஆரம்ப காலகட்டங்கள் தொடங்கும்னு சொல்லுவேன். துலாம் ராசிக்காரங்களுக்கு தொழில் அமைப்புகள்ல மாற்றம், தொழில் அமைப்புகளுக்கு புதிய தொடக்கம்ன்ற மாதிரியான நிறைய நல்ல விஷயத்துக்கு அச்சாரம் இடக்கூடிய ஒரு வாரம் இந்த ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 2026. அப்போ துலாம் ராசிக்காரங்களுடைய தொழில் சிந்தனைக்கு ஒரு அச்சாரம் இடக்கூடிய அமைப்புகள்ல சோசியல் மீடியா, ட்ரேடிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஃபாரெக்ஸ் மாதிரியான விஷயத்த கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்கி கலக்கரம் பாருங்கன்ற மாதிரியான விஷயங்கள்ல இப்பவே களம் இறங்கி இருப்பீங்க துலாம் ராசிக்காரங்க. பெண்களுக்கு இந்த வாரம் அட்டகாசமான வாரம்ங்க. எல்லா வகையிலும் பெண் கிரகங்கள் வலுத்திருந்தாலே பெண்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். என்னங்க அவர் புரிஞ்சுக்கல சொந்த வீட்டிலே புரிஞ்சுக்கலாம், அப்புறம் நான் யாருக்குங்க உழைக்கிறேன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு கூட இந்த வாரத்துல கணவரால் ஒரு சின்ன சந்தோஷமான ஒரு விஷயம், ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கறது, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாருங்க, மனசு கொஞ்சம் தெளிவா இருக்குங்க, நிம்மதியா இருக்குங்க, இந்த மனுஷனை மேய்க்கிறதே பெரிய பாடா இருக்குங்க, ஆனா இப்ப பரவாயில்லங்க கொஞ்சம் மாறிடுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை தான். 7ஆம் அதிபதி சுபத்துவமா இருந்தாலும் இந்த தன்மை வந்துடும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பெரிய அளவுல இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 3, 6ஆம் பாவகங்கள் சற்று டிஸ்டர்பா இருக்கிற காரணத்தினால எதிரிகள் ரொம்ப டிஸ்டர்பா இருப்பாங்க. கடன்கள் உங்களை நெருங்க முடியாம இருக்கும். புதிய கடன் வாங்கி சாதிக்கக்கூடிய அமைப்புகள்ல கொஞ்சம் அகலகால் வைக்க வேண்டிய காலகட்டம் தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. எதிலும் இறங்கி அடிக்கலாம்னு சொல்லுவேன். இந்த காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. ராசிநாதன் அடுத்தடுத்து வலிமையான அமைப்புகள்ல உச்சத்தை நெருங்கி தானே போய்கிட்டு இருக்காரு. அப்போ அடுத்து அவர் வரக்கூடிய தன்மை கூட நட்பு ஸ்தானம் அப்படி இப்படின்னு வரும். எதிலும் பெரிய மாற்றங்கள், பொருளாதார அமைப்புகள் உயர்வு வரக்கூடிய அமைப்புகள், வண்டி வாகன அமைப்புகள்ல கூட இப்ப மாற்றம் பண்ணிக்கலாங்க, அதுக்கான தகுதி எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பண்ணக்கூடிய அமைப்பு. தகுதியை மீறிய விஷயங்கள்ல இறங்கி அதை உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கக்கூடிய அமைப்புகள் மாதிரியான சந்தர்ப்பங்கள் வாய்க்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன் துலாம் ராசிக்காரங்களுக்கு. வயதுக்கு ஏற்ற மாதிரி படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல தடை தாமத அமைப்புகள்லாம் இனிமே இருக்காது. இது இல்லைங்க எனக்கு படிப்பே வராதுங்க, நான் தொழில போலான் இருக்குங்க, அதை பண்ணலான்ற மாதிரியான விஷயங்கள் கூட இந்த இடத்துல கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக துலாம் ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த ஜனவரி 2026 நிச்சயமாக இருக்கும்.